காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 1 மாத குழந்தையை விற்பனை செய்த விவகாரத்தில் நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பிறந்த புரோக்கர்கள் மூலம் 50,000 ரூபாய்க்கு குழந்தை விற்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாணிக்க வாசகர் வழங்க கேட்கலாம். மாணிக்க வாசகர், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. காரைக்கால் அருகே போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 1 மாத பெண் குழந்தையை விற்பனை செய்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு கருக்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்திலிருந்து புரோக்கர்கள் மூலம் 1 மாத பெண் குழந்தையை 50,000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து திருநள்ளாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியில் இருந்து 1 மாத பெண் குழந்தையை 50,000 ரூபாய்க்கு வாங்கியதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்த கும்பல், குழந்தை வாங்குவதற்கு உதவியவர்கள் மற்றும் தமிழகத்தில் பிறந்த 1 மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல் காரைக்கால் நகராட்சியில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழ் எடுத்துக் கொடுத்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குழந்தை விற்பனை நடைபெறுகிறதா என்று காரைக்கால் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் விற்பனை செய்யப்பட்ட 1 மாத பெண் குழந்தையை போலீசார் மீட்டு குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தில் பிறந்த 1 மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்தது போல போலி பிறப்பு சான்றிதழ் தயாரித்து 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி மாணிக்க வாசகர்.